நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு நாம் தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ நீ கடைசியாக என்ன சொல்கிறேன்னு, யோ சண்டையே ஆரம்பிக்கல, என்னயா கடைசியா? சண்டையே போட விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பா, அவங்கள மாதிரி பாலிட்டிக்ஸு பெண்களுக்கு வராதுங்க. பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும், வேறு எதுவுமே வேண்டாம். சின்ன சின்ன அன்பான சொல். சாப்பிட்டியா? இன்னைக்கு அழகா இருக்கிறிய, சொல்ல. இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம்? சீதை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல, உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள்தான். நானும் என் தாயும் அவள்தான். ஐயா வீட்டில் இருப்பவர்களும் அவர்கள்தான். கண்ணகியோ சீதையோ வெளியில இல்லை, நம்ம வீட்டில் இருக்காங்க. நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு. கெட்ட வார்த்தைன்னா, நீனா ரொம்ப அழகியா, நீ படிச்சுட்டா, அப்போ உன்னை நல்லா வளர்த்துருக்குறான், உன்னை போய் ஏன் தலையில கட்டி கொடுத்துருக்காங்க? அறிவே கிடையாது. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் ஒழுக்கமா இருக்கா உங்ககிட்ட? இப்படி சொல்லிட்டே இருக்கும்பொழுது நமக்கு பலவீனமா இருக்கும் இல்லைங்க. ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள். இதுதான் சைக்காலஜி. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சர மாதிரி வந்து விழுத. எல்லாம் ஒரு பொம்பளையா? முடிஞ்சுதே, நில குலைஞ்சு போறோமே. காலைங்க சூரிய உதயம்ங்க, அப்படி இறங்குறாங்க அம்மா, தங்கத்தால தக தகக்கிற அந்த முடி, நெற்றி திலகம், ஃபுல் ஆபரணங்கள், கையில வேல் எடுத்துக்கிட்டு இறங்கினா பாருங்க. ஐயோ, அந்த டைரக்டர் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தான். அதை அசுரனையே அழகா பண்றவன் ஆதிபராசக்தி அழகா பண்ணியிருக்க மாட்டானா? நாம எல்லாருமே ஆதிபராசக்தி தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இங்கேதான் பர்வீன் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம். இந்த உரிமை நமக்கு மட்டுமே இருக்கு, நம்ம நாட்டிற்கு மட்டுமே உண்டு, இந்த விழுமியங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் சார்ந்து இருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு, பற்று உண்டு எனக்கு. சுட சுட செய்தின்னு சொல்லுவோம்ல, இன்னைக்கு தினத்தந்தியில வந்த ஒரு சுட சுட செய்தி சொல்றேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், கவனம். இன்றைய இளைஞர்கள் மீது எனக்கு ஒரு கவலை உண்டு. என்ன தெரியுமா? நிறைய ஆசை வச்சிருக்கீங்க, நிறைய ஆசை வச்சிருக்கீங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன பிளான்? சொல்லல்ல, சொல்லில் உயர்ந்த சொல் செயல். என்ன செயல் வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறாரு 10 வருஷமா. அவருக்கு வயசாயிடுச்சு, நாய்க்கு வயசாயிடுச்சு. அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. ஆம்புலன்ஸ்ல தெரியும் நாயை ஏத்த மாட்டாங்க, மூடிட்டாங்க. பின்னால் அந்த நாய் நிக்குது, வளர்ப்பு நாய். ஊய் 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 ஊயின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஆம்புலன்ஸ். டோர் க்ளோஸ்ட். நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நிற்கும். இந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுது. ஆம்புலன்ஸ் எவ்வளவு வேகமா போகும்? 7 கிலோமீட்டர். எல்லா டிராபிக்கையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுதுங்க அந்த நாய். அந்த டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓரப்படுத்தினான் வண்டியை. ஓரப்படுத்திட்டு கீழே இறங்கி கதவு திறந்தான். அந்த நாய் உள்ள ஏறிடுச்சு. கதவை மூடிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். ஆஸ்பத்திரி அந்த ஆளை காப்பாத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த நாய் வந்து பக்கத்தில் உட்காந்துச்சுல்ல, ஒருவேளை அந்த முதியவர் உயிர் பிழைத்திருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இது அல்ல. இந்த இமோஷனல் ப்ராப்ளமத்தையும் நான் சொல்லல. நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அந்த நாய் கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுங்க. சின்சியாரிட்டியோட, அது அந்த உண்மையான ட்ரூத்ஃபுல்னஸோட அது ஓடிச்சு பாருங்க. மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தா அது திறக்கும். அது சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா? நாம எந்த இடத்துல கிவ் அப் ஆகுறோம்? எந்த இடத்துல நாம தோத்து போகிறோம்? எந்த சொல் நமக்கு புரியல? பலகாலமா எனக்கு ஒரு மன வருத்தம் உண்டு.
இப்ப நான் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த மேடையிலுக்கு மேல வரதுக்குள்ள 3 பேர் சொல்லிட்டாங்க அந்த சொல்ல. மேடம் உங்க பேச்சை கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை மேடம். நான் என் கண்ணாடி முன்னால் நின்று கேட்கறது உண்டு என்னையே, ஏ பர்வீன் சுல்தானா தூங்க வைக்கவா பேசுற? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? உங்க பேச்சை கேட்காம தூங்குறதில்ல, உங்க பேச்சை கேட்காம என் வைஃபுங்க உங்க பேச்சை கேட்காம தூங்குறதே இல்லைங்க. எனக்கு அந்த சொல்லுக்கான பொருள் எப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 15-20 வருஷத்துக்கு அப்புறமா புரிஞ்சுதுங்க. சொல் புரிந்தால் இருக்கக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க குழந்தைகளே, அது போல் ஒரு பேரின்பம் வேறு கிடையாது. ஒருத்தி எழுதுறா, ஏய் டாக்டர் சுல்தானா, இங்கிலீஷ்ல சொல்றா, உன் பேச்சு ஸ்லீப்பிங் பில்ஸ், தூக்க மாத்திரை தெரியுமா உனக்கு? நீயுமா? வெளிநாட்டிலேருந்து நீயுமாமா? நாங்கெல்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே ராத்திரி அது சொல்லுது, உன் பேச்சை கேட்காம நானும் தூங்குறது இல்லை. சொல்லிட்டு அவ கீழே ஒரு விளக்கம் தந்திருந்தா, அப்போதான் அந்த சொல் எனக்கு புரிகிறது. உங்க பேச்சை கேட்டுதான் நான் தூங்குறேன், உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறது இல்லை. என்ன அர்த்தம்? என் பேச்சு ஏன் தூக்கத்தை தருகிறது? ஒன்று, எல்லா பெண்களையும் எல்லா இளைஞர்களையும் இந்த உலகம் கசக்கி பிழிந்து நீ எதற்கும் லாயக்கற்றவள் என்ற மன உளைச்சலோடு படுக்கையில் கிடக்கின்ற பொழுது போன் எடுத்து இப்படி பாக்குறீங்க, நான் தோன்றுகிறேன், நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை அழகானது, உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள். நீ சுயமரியாதை மிக்கவள், நீ ஆரோக்கியமானவள், நீ நிர்வாகத்தில் உயர்ந்தவள் என்று நான் சொல்லுகிறேன். உன் மனம் அந்த உளைச்சலில் இருந்து அமைதி அடைகிறது. நீ நாளை விடியலுக்காக காத்திருப்போம் என்று சொல்லி அமைதி அடைந்து தூங்குகிறாய். அப்படி என்றால் என் சொல் தூக்க மாத்திரை தானே? சொல் புரியுதா எனக்கு? எல்லா சொல்லுக்கும் இன்னொரு பக்கம் உண்டு தானே? நான் அப்படி நினைச்சு சொல்லல, அப்புறம் வேற எப்படி நினைச்சு சொன்னேன்? எல்லா விஷயங்களுக்கும் இப்படி ஒண்ணு சொல்றேங்க, எனக்கு தோணுது அதனால சொல்றேன். மாற்று கருத்து இருக்கலாம், எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து வேண்டும் தானே? ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுவது. நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், இங்க இருக்கக்கூடிய பெரிய உயரதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லுகிறேன். நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ தான். நான் நேத்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை, அதுல 29 ரூபாவாப்பா கொடுத்துருப்பா, 30 ரூபா மேடம்னா. ஆமா பெருசா 1 ரூபா அதிகமாயிடுச்சு, 30 ரூபா கொடுத்துரு அப்படின்னு. அந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை, எழுந்திருச்சு நின்னுல, மேம் 1 ரூபி மேட்டர்ஸ் மேம்னா. எஸ், 1 ரூபாய் என்பது சாதாரணமானதா? தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய், உட்காரு. 1 ரூபாய் என்பது கணக்கில் வரும். 99 ரூபாய் இருந்தால் அது 100 ரூபாய் அல்ல, 1 ரூபாய் வர வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கூட 1 ரூபாய் குறைந்தால் 1 லட்சம் ரூபாய் கிடையாது. 1 ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ். சொல்தானே? எனக்கு புரிகிறது. புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக் கொண்டு தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ ஃபார் என்லைட்டனிங் மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் ஃபெயில் ஆவதில்லை. அங்க காட்டுவதல்ல என் புத்தியை, நுட்பமா அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க, பழைய பாட்டு தான். ஐம் சாரி, இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது அந்த பாட்டு, நீ வேணா நான் போய் யூடியூப்ல போட்டு பார்த்துக்கோ. நான் கனெக்ட் பண்றேன், இங்க இருக்கக்கூடிய 35-40 வயதுல இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும். முத்துராமன் நிற்பார் அந்த படத்துல, தேவிகா மேடம் தான் ஹீரோயின். ஒரு சித்தார் வச்சுட்டு ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு? என்ன பாட்டுங்க? சத்தமா சொல்லுங்க. சொன்னது நீதானா. எங்க வீட்டில் வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏய் இங்க வா, இந்த பாட்டு கேளு. நான் பாட்டு நான் கேட்ட பாட்டு தான். அதுல ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. சொல்லிட்டு சொல்றாங்க, நெஞ்சில் ஒரு ஆலயம் தானே அந்த படம். அந்த படத்துல அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா.
தமிழ் பெண்கள் எதையே யாரையேனும் காதலித்தால் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை. அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது. அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது. ஆனா அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணுடைய பேர் வச்சிருப்பாரு டைரக்டர், சூப்பர் பேர் வச்சிருப்பாரு, சீதான்னு. கண்ணதாசன் எழுதிய பாட்டு. என் மனம் லேட்டரல் திங்கிங்ல போகுது, பக்கவாட்டு யோசனையில் போகுது, ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்ல போகுது. ஓகே, இது நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல. இது கம்ப ராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு. எப்போ ராமன் சொன்னான்ல, நெருப்புல இறங்குன்னு சொன்னானா, சொல்லும் போது கம்பராமாயணத்தை படிச்சு பாருங்க, கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு. சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது, ஊந்திரம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை, நீ செத்து போ, நீ ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டன்னு திட்டுறான் ராமன் ராமாயணத்துல. அந்த பெண் ஒண்ணுமே சொல்லலைங்க. கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல. லக்ஷ்மணனை பார்த்து நெருப்பு வையினா, அவன் கண்ணில் குறான், அவன் சொல்றான் நெருப்பு வைப்பான்னு. உள்ள இறங்கிட்டான், நெருப்பு அணைஞ்சிருச்சு. நான் இப்போ போடுறேன் அந்த ஒழுக்கம் இங்க இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன், சீதை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல, உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள் தான். நானும் என் தாயும் அவள் தான், ஐயா வீட்டில் இருப்பவர்களும் அவர்கள் தான். கண்ணகியோ சீதையோ வெளியில இல்லை, நம்ம வீட்டில் இருக்காங்க. கெட்ட வார்த்தை சொன்ன அந்த கணவனை பார்த்து எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய், சொன்னது நீதானா, சொல் ராமா சொல், என் உயிரே என்னை மறந்தாயா, ஏன் 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 என் உயிரே, மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, உன் மனதில் என் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே, இன்று சொன்னது நீதானா. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, இன்று சொன்னது நீ தானான்னு சொல்லும் போதே கண்ணீரோட முடியும் அந்த பாட்டு. நீங்க வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது, வார்த்தைக்கான விளக்கங்கள் வேறுபடுகின்ற பொழுது உள்ளத்திற்குள் ஒரு ஒளி பரவும் பாருங்க, அந்த பேரின்பம் நமக்கு வேறு எதிலுமே கிடைக்காது. அந்த சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள், அந்த மனம் பரவசம் அடையக்கூடிய அந்த ஒரு சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதுல பட்டிமண்டபங்களை நடத்துவாங்க. அதுல ஒரு வாட்டி கோயம்புத்தூர்ல நான் பேச போறேன். நான் பேச போகும்போது அறம் குறித்து பேசிட்டோம், அது யூடியூப்ல இருக்கு. பேசி முடிச்சிட்டோம். திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அமுத சுரபியினுடைய ஆசிரியர், மிக கண்ணியமான ஒரு மனிதர், தமிழ் படித்தவர், தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர், காந்தியவாதி. அவர் நான் ட்ரெயின் ஏறத்துக்கு போறேன், எனக்கு கிடைச்ச சொற்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பேச்சாளராக இருக்கிறத படிச்சுட்டு மட்டும் இல்லைங்க, அப்சர்வேஷன் இருக்குல்ல, லேர்னிங் இருக்குல்ல, அதெல்லாம் தான் என் பேச்சு. நான் மேடைக்கு வருகிறேன், மேடையிலிருந்து இல்லம் திரும்புகிறேன். இல்லம் திரும்புவதற்கு முன்னால் நான் ட்ரெயின் ஏறி ஆகணும். இப்போ நாம தான் இந்த வேஷம் கிஷம் கட்டிக்கிட்டு பேசுகிறோம்ல, பெண்களுக்கு அது ஒரு தலையெழுத்து, ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்கெல்லாம் சாதாரணமாக வரவே முடியாது மேடைக்கு, எப்போ மாறுமோ அந்த நிலை. ஏங்க ஒரு பரிசில் நீங்கள் கையில் பேக்கெட்டாக தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் 4-5 பை ட்ரெஸ்லேயே. என்னைக்கா யோசிச்சதுண்டா பெண்களை? இந்த கையில் ஒன்றை பச்சை பிள்ளைய கையில் தூக்குற மாதிரி காவிக்கிட்டே சுற்றணும். பாருங்கள் அந்த அம்மா கை அப்படியே பிள்ளைய வச்சுருக்கிற மாதிரியே வச்சுருக்கு. அவர் பாருங்கள் ஜாலியாக இருக்கிறார், எல்லாம் பர்ஸு 5 பர்ஸில் வச்சுருக்கு. நானும் ஒரு நாள் புடவையில் தைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன் மேடம். ஒரு நாள் பர்ஸு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு நாள் பர்ஸு இன்னொரு இடத்துல இருக்கு. நம்ம பெண்களுடைய மெட்டபாலிசம் அப்படி, என்ன பண்ணுறது, கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற சமூகம்.
அவ்வளோ வேலை வாங்குறீங்க, ஆரோக்கியமாக இருக்க முடியுதா? ஒவ்வொரு நாள் ப்ளவுஸ் மாட்டும் போதும் பிபி மிஷின் மாட்டுற மாதிரியே இருக்கு. புரிந்தவர்கள் கைத்தட்டுகிறார்கள், சிரிக்கிறார்கள். சரியா? எனக்கு புரியலை. நேராக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே ட்ரெயினுக்கு ஓடணும். அவர் ஒன்றும் இல்லை, ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா பை. அப்படியே என்ன பர்வீன் இன்னும் வரலன்னு, இருங்கய்யா மாற்றிட்டு வரணும்ல. 10 ட்ரெயின். நாங்கள் வெளியில் வரும்போது 9:45 கிட்ட போயிட்டோம். 10 மணி மேலே ஏறி போகணும் 3வது பிளாட்ஃபார்ம். 5 நிமிஷம் அதில் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தான் இருக்குது, ட்ரெயின் நிற்கிது. நம்ம மோகன் சார் வந்து கையில் இட்லி வச்சுட்டு நிற்கிறார், நைட்டில் போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு. அதை வாங்கிட்டு வேகமாக நடக்கிறேன். கிருஷ்ணன் சார் ஆரம்பித்தார், பர்வீன் என்ன ஓடுற, B3 அங்கே இருக்குது, 11 கோச் தாண்டணும், 5 நிமிஷம் தான் இருக்கு. சார் என்ன சார், இரு ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்றியா? எப்ப சார்? நீங்கெல்லாம் டைரெக்டாக வந்து எஃப்ஐஆர்லாம் போட்டுடலாம், டீச்சர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது, அனுபவிக்கணும். நாங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க. காலையில் 7 மணிக்கு ஃபோன் வருவாங்க. அப்போதான் கரெக்டாக கலேபரமா அம்மன் மாதிரி 12 கையோட காலேஜுக்கு புறப்பட்டு இருக்கும்போது ஃபோன் வரும். பர்வீன் சுல்தானா மேடம்? ஆமாங்க. நான் யாருன்னு பேசுறேன், கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏய் போன யாரா இருந்தா எனக்கு என்ன டென்ஷனா இருக்குங்க. அந்த டைம்ல போய் பேசுவாங்களா? கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படிதாங்க கிடைக்கும். டென்ஷனா இருக்கும்போது கையில வரும் கொஸ்டின் பேப்பர். அப்படி பேசுறாருங்க அவர். பர்வீன் ஒரு கேள்வி கேட்கறேன், சொல்ல பதில். அண்ணா ட்ரெயின்ல ஏறிடலாம். நான் சொல்லு சொல்லுங்கண்ணா. இப்போ சொல்லலைன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன், சரியா? எனக்கு வந்து சொற்கள் வேணும். அதுவும் திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொல்றாருன்னா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். சொல்லுங்க சார். போர் பாசறையில தலைவிரி கோலமா ஒருத்தி உட்கார்ந்து இருக்கா, அவ யாரு? ஐயோ 3 கோச் தான் தாண்டி இருக்கேன். 4 நிமிஷம் போயிடுச்சு. 1.5 நிமிஷத்துல நான் ஏறினா போயிடும். வேகமா நடந்துட்டு இருக்கேன். புத்தி வேலை செஞ்சா எப்படிங்க வேகமா நடக்க முடியும்? நான் திரும்பி சொன்னேன், திரௌபதி. நல்ல குழந்தை, குட் ஆன்சர், எஸ் திரௌபதி. அவ உட்கார்ந்துருக்காளா? அப்போ ஒரு விஷயம் நடக்குது. 60 செகண்ட் இருக்கு. இவ்வளோ கலேபரத்துல அவர் மெதுவான வார்த்தையில சொன்னதை நான் இவ்வளோ ட்ராமடைஸ்டா ஆர்ப்பாட்டமா உங்க முன்னால் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு லேர்னிங் நடந்த இடம் அது. எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போர்க்களத்தில் கிடைத்ததோ அப்படி இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நமக்கு ஞானமான வார்த்தைகள் கிடைக்கணும்ன்றது லிபி. அவன் கலங்குறான். அவன் கலங்கி கொண்டே என்னிடத்தில், உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு? சொல்லுங்க. நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும். சொல்ல 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 நடந்து போயிட்டு இருக்கோம். கோச்ல ஏறிட்டோம். பாதி சொல்லி முடிச்சிட்டார். மீதி ஆர்ஏசி. அன்னைக்கு அவர் அங்கே உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன். மீதி ஆர்ஏசியில் உட்காந்துக்கிட்டு டிடிஆர் வந்தவர்கிட்ட கூட ரிக்வெஸ்ட் பண்ண முடியாமல் அவரை அனுப்பிட்டு உட்காந்துக்கிட்டே ராத்திரியெல்லாம் பயணம் பண்ணேன். ஏன்? இந்த சொல்லை தவற விடக்கூடாது. அவருக்கும் ஏதோ ஒரு நிலை, இந்த வார்த்தையை பர்வீனிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று. அவருக்கு தெரியும் குரு வாங்கி கொண்ட வார்த்தையை எங்கே நானும் சொல்லுவேன் என்று. அதனால தான் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. தலைவிரி கோலமாக உட்கார்ந்து இருந்தவளை போய் பார்த்தவன் பார்த்தன் அர்ஜுனன். இதுதான் காட்சி. உள்ள நுழைறான், அவ உட்கார்ந்திருக்கா. உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது 2 அருமையான சொற்களை சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரத்தை கொண்டு போவீர்கள். இப்பொழுது எனக்கு 2 வார்த்தை கிடைச்சது. அதுல இருந்து அதை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். உள்ள நுழைகிற அர்ஜுனன், திரௌபதி நல்லா இருக்கிறியாமா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கர்ணனை இன்னும் நீங்க கொல்லலையே, நாளைக்கு கொன்று விடுகிறேன் திரௌபதி.
அவனை கொல்வதற்கு முன்னால் உன்னை பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மர் உள்ள வந்துட்டாராம். தர்மனுக்கு தெரியாது இவன் உள்ள இருக்கிறான். போர் பாசறையில் அவ தனியா இருப்பான்னு நினைச்சிட்டு வந்துட்டார். உள்ள வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார். அர்ஜுனனை பார்த்து கோபமா கேட்டாரா, அங்க போர்க்களத்துல போர் ஆரம்பிச்சிருச்சு, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீ? அதே ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குது அர்ஜுனனுக்கு. ஆனா பெரியவங்கல்ல, அதனால எதிர்த்து இதோ போறேன்னா திரௌபதியை பார்க்க வந்தேன். என்ன பெரிய திரௌபதியை பார்க்க வந்தேன். கர்ணனை கொன்னியடா? நாளை கொல்கிறேன் அண்ணா. நாளை கொல்றானா? நாளை கொல்கிறான். உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லாடா? இவ்வளவு நேரம் நல்லா இருந்த சிச்சுவேஷன் டம்மன துயரத்திற்குள்ள வந்துருச்சு. ஏனென்றால் அவன் சொன்ன சொல் கெட்ட வார்த்தை. அர்ஜுனன் தன்னுடைய குருவின் மீது ஆணையிட்டு இருக்கிறானாம், என் காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறைச்சேதம் சென்று செய்து விடுவது, இல்லை என்றால் தான் அக்னி சமாதி அடைவது. இப்ப என்ன செய்யணும்? யார? தர்மன. ஓன்னு அழறாங்க திரௌபதி. ஐயோ எவ்வளவு பெரிய அனாவசியமான விஷயம் நடந்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க. திரௌபதி அழுதாங்க. யார் வருவா? யார் வருவா? கிருஷ்ணர் வந்துட்டார். ஹே திரௌபதி, why are you crying? Who hurt you? இப்பவே சொல்லு, அழிச்சிடுறா அவங்கள. யார் உன்னை அழ வச்சது? இல்ல கிருஷ்ணா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? இதோ இவர் வந்தாரா, இப்படி சொன்னாரா, ஒரு காண்டிபத்தை இவர் குறை சொன்னாரா, வில்லா இல்ல புல்லான்னு கேட்டு விட்டார் கிருஷ்ணா. அவ்வளவுதானே? டேய் வாங்கடா ரெண்டு பேரும். தர்மா இல்லைங்க இங்க. ஓய் அர்ஜுனா இங்க வா. என்ன சொன்னான்? காண்டிபத்தை குறை சொன்னான். கொன்னுடு, கொன்னுடுறா. ஓ நடுறா திரௌபதி. கொல்ல முடியாது. அண்ணனை எப்படி கொல்லணும்னா கொல்றது இல்லடா, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? அவனோட பெரியவன் தானே? ஆமா. அவனை எதிர்த்து அவர் சொன்னது, கிருஷ்ணன் சொன்னது, நீ வா போன்னு சொல்லு. அவனை எதிர்த்து திட்டு, அவனை திட்டு. உன்னை விட வயசானவன் தானே, திட்டு. திட்டுனா அந்த சாபம் போயிடும்டா, சாஸ்திரப்படி போயிடும். அவன் சின்ன வயசுல இருந்து மனசுல வச்சிருந்ததை எல்லாத்தையும், நீலாம் ஒரு அண்ணன், எனக்கு முன்னால பிறந்தவன், நீ பிறந்ததுனாலே எல்லாமே உனக்கு கடிச்சிருச்சு, பாடுபடுறது நான், நீலாம் ஒரு மனுஷனாடா. உனக்கு தானடா அம்மா குந்தி, எனக்கு அம்மாவா என்னைக்காவது இருந்திருக்காளடா? உனக்கு தான் அன்பு இருந்திருக்கா? எல்லாம் பேசுறாங்க. அவன் பேசி முடிச்சுட்டு கிருஷ்ணர் சொல்றார், ஏய் கொலை பண்ணி முடிச்சாச்சுடா, இன்னும் ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற? அப்பா சாஸ்திரப்படி கொலை பண்ணியாச்சு, ஓகே வா போலான்னு உடனே நிறுத்தினார் கிருஷ்ணன். இரு, சாஸ்திரப்படி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனைன்னு பாக்குறாங்க பாரு மூணு பேரும். அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணியிருந்தா அதுக்கு தண்டனை, யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஐயோ அழுறா திரௌபதி. இவன் போயிருந்தாலாவது பரவாயில்ல, அவன் போனா யாரு கர்ணனை கொல்றது, தன்னுடைய சபதம் எப்படி நிறைவேறும்? ஓன்னு அழாத அழாத. இரு இரு இங்க வாடா, சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? இன்னைக்கு பண்ணிக்கோ. சரி வா. நான் யார்? நல்ல கவனமா கேளுங்க. நான் யாரு? கிருஷ்ணன். அதெல்லாம் விடு, உண்மையால உன் மனசை தொட்டு சொல்லு. நான் யாரு? நீ என் குரு, அப்புறம் நீ கடவுள், அப்புறம் நீதான் பரம்பொருள். உன்னை விட நான் பவர்ஃபுல்லான ஆளா? ஆமா. எங்க எனக்கு முன்னால நீ புகழ்ந்து பேசிக்கோ. உனக்கு முன்னால பேசட்டுமா? பேசு. நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் நான் அர்ஜுனனாக்கும் நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கும் வல்லவனாக்கும் நான் தான் கட்டின திரௌபதியை இவங்கெல்லாம் என்கிட்ட தான் எடுத்துக்கிட்டாங்க. நான் தான் இந்த உலகத்திலே அதிக அற்புதமான வில்லாத வீர சூரன் எல்லாம் பேசிட்டான். இப்போ தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்துருச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம்.
இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு மகாபாரதம் சொல்லணும்னு ஆசையா? எனக்கு மகாபாரதம் நடந்ததா இல்லையா, அந்த புராணங்களின் மீதான கருத்துக்கள் அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உண்மையான காரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கதையின் மூலமாக உண்மையாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய 2 அறங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்தது. ஒன்று, உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற 2 அறச்சொற்கள் என்னை வந்து சேர்கிறது. நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு சொல்லித் தருகிறது. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தராது. அதை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது, அந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது. நிறைய பேருக்கு வீட்டில் மனைவி இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி தெரியுமா? ஃபேன் மாதிரி ஓடிட்டு இருக்கிறவரை தெரியாது, நின்று போச்சுன்னா தெரியும் அவங்க இல்லைன்னு. சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னால பெருமதியை புரிந்து கொள்ளுங்க. இது இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயம், நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை. முக்கியமாக குழந்தைகளுக்கு புரிவதே இல்லை. புரிகின்ற வயது வருகின்ற பொழுது எல்லா அனுபவங்களும் கடந்து போகின்றன. அந்த ஞானத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணதாசன் தான் சொல்வார், முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம். ரத்தமற்று போனதற்கு பின்னால் இல்லை, ரத்தம் சூடாக இருக்கின்ற பொழுதே இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வது. நீங்க இப்ப சந்திச்சிருப்பீங்கல்ல ஒரு மிகப்பெரிய செய்தி, வயநாடு சரிஞ்சுதா? எல்லாருமே இந்த ரீல்ஸ் பாக்குறவங்க உண்டு தானே? அதுல ஒரு காட்சி வந்தது, எல்லாருமே அதை பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேல போச்சா, ஒரு கை குழந்தையோட. நான் அதை நினைவுபடுத்துறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த குடும்பம் மேல போகுதுங்க, மலை மேல. கீழே போனா இறந்துருவோன்ட்டு மலை மேல ஏறுது, மழை. அந்த அம்மா பேட்டி கொடுத்திருக்காங்க, அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அந்த குழந்தை எடுத்துட்டு மேல போகும்போது மழை, காடு, அந்த மலை காட்டுல மழையில உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும் பொழுது நட்ட நடு நிசில யானை கூட்டம் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. அவங்கள சரௌண்ட் பண்ணிருச்சு, அது ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேற இன்னும் செய்யல. அந்த சின்ன குழந்தைய எடுத்து அந்த யானைக்கு முன்னால நீட்டி, இந்த தலைமுறையை காப்பாத்துறதுக்காக நான் கீழே இறங்காம மேல வந்துட்டேன், இது உன்னுடைய நாடு, இது உன்னுடைய காடு, நீதான் கஜராஜன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ப முடியுதா? விலங்கு அப்படி கொடுத்த அந்த குழந்தைய பார்த்துச்சாங்க அந்த யானை. அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது. அந்த யானையை அந்த பார்த்துட்டு அந்த மழை பொழிகிற அந்த இரவு முழுக்க அந்த குடும்பத்தை அப்படி நின்று, அவங்க கீழே மழையில நனையாம ராத்திரி முழுக்க நின்று இருக்குங்க அந்த யானை. சூரிய உதயத்தில் மழை நின்றதற்கு பிறகு அந்த யானை நகர தொடங்கும் பொழுது திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சான். அந்த அம்மா சொல்லுது, அந்த யானையின் கண்களில் நான் கண்ணீரை பார்த்தேன். வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அன்பானது. எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? என்னுடைய வாழ்க்கையில நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு, பற்று உண்டு. எனக்கு இந்த பண்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. நான் உள்ள நுழையும் போதே சொன்னேன், இந்த நாட்டுல எவ்வளவு மாவட்டங்கள் வேணாலும் இருக்கலாம், நல்லதோ கெட்டதோ நான் பேச வரல. மதுரை மாதிரியான ஒரு பண்பாட்டுடைய ஒரு பகுதியை நீங்க இந்த தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அமேசிங்க, அமேசிங். என்ன கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா? அது நீங்கள் இருப்பதனால் அது மதுரை. நீங்க போயிட்டீங்கன்னா இது மதுரை இல்ல, உங்களால் தான் இது மதுரை, மனிதர்களால் தான் இது மதுரையாக இருக்கிறது. என்ன கல்ச்சரா இருக்கிறீங்க நீங்க, என்ன பேரன்பும் பெருங்கருணையோடும் இருக்கிறீர்கள். அந்த பழங்குடி தன்மையை இன்னும் மிச்சம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே. தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த பகுதியில் நீங்கள் இருப்பதனால் சொல்லுகிறேன். எனக்கு அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. மீனாட்சி பேதை வடிவத்தில் இருப்பார்.
இன்னொருத்தி இருக்கிறா, அதுவும் அம்மன் வடிவம் தான், ஆதிபராசக்தி. எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், இரு இரு அப்படிங்கிறாங்க. பசிக்குதுமான்னு கேட்குறேன், இரு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பார்க்குறாங்க, என்னம்மா சமைச்சிங்க? மீன் குழம்பு, இரு அப்படி. மீன் பொரிச்சிங்களா? மசாலா தடவி வச்சிருக்கேன், பொரிச்சு தரேன், இரு. சீரியல் எங்கள் அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க, ஆனால் சீரியல் பார்க்குறாங்க. நான் போய் பொரிச்சு, நீ கருக்கிடுவ, மரியாதையா இரு, நான் செஞ்சு தரேன்னு சொன்னல, இரு அப்படிங்க. சரின்னு இருந்துட்டேன். எங்கள் அம்மா பேச்சா நான் கேட்பேன், குழந்தைகளுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா நான் சூப்பருங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எல்லாருடைய அம்மாவும் சூப்பர் தான். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா. எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு, நல்லா இருக்க, ரெக்கார்டிங்கா? ஆமாம். மேக்கப் போட்டிருக்க? மேக்கப் இல்லைம்மா, சும்மா மை வச்சு லிப்ஸ். நல்லா இருக்கு. கேமரா முன்னால் வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சிக்கிறல்ல, பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால் அழகாயிரு. கடவுளை சொல்கிறேன். அம்மா அப்படிதான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்கள் அம்மா. அன்னைக்கு சொல்கிறாங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் வரும்போது செருப்பு மாட்டுற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க. ஒரு நாள், நீ வெளியில் போகிறாய், வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்து விட்டு செருப்பு போடு. இதை சொல்லாம நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப டெரர், தூத்துக்குடிக்காரங்க, உங்க பாண்டிய நாடு தான், காயல்பட்டணம். உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ரிலீஜியஸான ஆளு. ஆனா அங்க போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை. புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்க அம்மா, ஆனா அன்னைக்கு பாக்குறாங்க. ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கிறான், அவன் பேர் துர்கா மாசூர். ஐயோ, அரக்கனா இப்படி அழகா இருக்கிறான்னு பார்த்தேன் நான். அது ஹிந்தி, தமிழ் டப் பண்ணிரு. காளி அப்படின்னா காளி வந்துட்டா. காளி அவ்வளோ அழகா இருக்கா, முடியும் அவ்வளோ அழகா இருக்கா, ஆனா கருப்பா இருக்கா. கருப்பா இருந்தாலும் அவ்வளோ அழகா இருக்கா. நாளை எனக்கும் இதான் மேட்டரா. ஆனா இதை சொல்லிடுறதுக்கு முன்னால சொல்லிடுறேன், நான் சாப்பிடலை அன்னைக்கு, ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலை. என்னுடைய சோஃபாவில் அப்படியே படுத்தவ தான். மனசு அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. நான் அதை கடத்திட்டு போயிடுறேன். நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன், நல்ல சொற்களை, நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும். ஆனால் ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை இங்கே மறந்துடணும். நீ சொல்ல அப்படிங்கிறாரு. பெண்கள் இருக்கீங்கல்ல, சாவுற வரைக்கும் மறக்கக்கூடாது, சரியா? அவங்க மறந்துடணும் இன்னைக்கே, இப்போவே பாருங்க. காளி அப்படின்னு காளி வரா. காளி கிட்ட சொல்ற, நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர், ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் தான். காளி சொல்ற, ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆதிபராசக்தி எல்லாம் கொல்ல முடியாது, போடா அன்ட்டு போயிடுச்சு. அது கையை அறுத்து போடுறான். காளி மறுபடியும் வரா, ஏன்பா இப்படி பண்ற, என் பக்தன், நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது, என் தவ வலிமை குறையும். நீ இப்ப காளியா நீ நிக்கிற, உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது. நீ எனக்கு சொல்லலைன்னா நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம். காளி நிக்கிறா. அந்த ரகசியத்தை சொன்னாள். ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும். அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள். இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன். இன்றைக்கே நீங்கள் அதை மறந்து விடுங்கள். நிற்கிறாங்க. சொல். சரி, எத்தனை மணிக்கு? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. சூரியோதயம் வரும்ல? ஆமாம். காளி வருவாள்ல, இவ ஆதிபராசக்தி வருவாள்ல? ஆமாம். ஒன்றும் செய்யாத, கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத. நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு நாம் தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ நீ கடைசியாக என்ன சொல்கிறேன்னு, யோ சண்டையே ஆரம்பிக்கல, என்னயா கடைசியாக? சண்டையே போட விட மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா நீங்கள்?
பா அவங்கள மாதிரி பாலிடிக்ஸு பெண்களுக்கு வராதுங்க. நம்ம குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம். சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பா பேசவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நாம பேசலன்னா அவங்க உயிரே போயிடும். நாம பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க பேச மாட்டாங்க. அப்படிதான் ஒத்த சொல் தான். ஊருக்கு போயிட்டு வராங்களே, இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரல, என் வீட்டில் எவ்வளோ கதையாக சொல்வேன் தெரியுமா? ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குனதுலேருந்து எல்லாம் சொல்வேன். அவர் போயிட்டு வருவார் 3-4 நாளைக்கு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். ஏன் சொல்லு, சொன்னா புரியாது மேடம் அவங்களுக்கெல்லாம். பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சொல். பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும், வேறு எதுவுமே வேண்டாம். சின்ன சின்ன அன்பான சொல். சாப்பிட்டியா? இன்னைக்கு அழகா இருக்கிறிய, சொல்ல. இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம்? கோவம் வருங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. எங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு அன்பானவங்க தெரியுமா? இப்போ யோசிச்சு பார்க்கறேன் நான். ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மா அப்பா. இன்னைக்கு எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை பார்த்து தான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவ சொல்றா, காலையில் ஆதிபராசக்தி இறங்குவாள்ல, அப்போ ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத. ஆயுதத்தை எடுக்கலன்னா அவ கொன்னுடுவாளே. நீ ஆயுதத்தையே எடுக்காம முன்னால போய் நில்ல. அவ ஒரு நிமிஷம் யோசிப்பா. அப்படி யோசிக்கும் போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள், அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு. கெட்ட வார்த்தைன்னா, நீனா ரொம்ப அழகியா, நீ படிச்சுட்டா, உன் அப்பா உன்னை நல்லா வளர்த்துருக்குறான், உன்னை போய் ஏன் தலையில கட்டி கொடுத்துருக்காங்க, அறிவே கிடையாது, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் ஒழுக்கமா இருக்கா உங்ககிட்ட, இப்படி சொல்லிட்டே இருக்கும்பொழுது நமக்கு பலவீனமா இருக்கும் இல்லைங்க. ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள். இதுதான் சைக்காலஜி. ஆதிபராசக்தியை எதிர்த்து நீ பேசு. நீ என்ன பெரிய சக்தியா? நீ என்ன அழகியா? உன் நிர்வாக திறத்தால் தான் உலகம் ஓடுதா? நீ எல்லாம் எந்த மாதிரி குரூபின்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்லுவாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளவு நிந்தனை பண்ண முடியும் அவ்வளவு நிந்தனை பண்ணு. நிந்தனை பண்ணா அவள் சக்தி குறைவாள், குலைவாள், குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள். அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள். அட பாவிகளா, இதுதான் பெண்கள் சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை? வார்த்தைகள் சொன்னால் குலைந்து போவோமேன. இந்த வார்த்தைகள் தானே, அந்த சொல் தானே. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரமாய் வந்து விழுத. எல்லாம் ஒரு பொம்பளையா? முடிஞ்சுதே, நில கொலைஞ்சு போறோமே. சரி, நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. நான் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு. மணி 8:15. பசி கிசி ஒன்றும் இல்லை, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறா, இவன் அந்த வார்த்தையை சொல்றான்னு பார்ப்போம். முடிவு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம், பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு நல்ல வேலை அது தொடரும்னு போடாம முடிச்சான். ஏன் என் உயிரே போயிருக்கும் இல்லைன்னா. காலைங்க சூரிய உதயம்ங்க, அப்படி இறங்குறாங்க அம்மா. தங்கத்தால தக தகக்கிற அந்த முடி, நெற்றி திலகம், ஃபுல் ஆபரணங்கள், கையில வேல் எடுத்துக்கிட்டு இறங்கினா பாருங்க. ஐயோ, அந்த டைரக்டர் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தான். அதை அசுரனையும் அழகா பண்றவன் ஆதிபராசக்தி அழகா பண்ணியிருக்க மாட்டானா? அப்படி வந்து இறங்குறாங்க. இறங்கி நின்ன உடனே நிக்கிறான்ல, அவன் ஒண்ணுமே சொல்லாம இப்படியே பார்க்கறான். நீ தான் ஆதிபராசக்தியா? இவ்வளோ அசிங்கமா இருக்கிற நீ? ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவன்ற இத்தினூண்டு இருக்கிற. இவ்வளோ சின்னடா அவன் பார்க்குறா. அவளுக்கு அம்மா தாயேன்னு வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம். கெட்ட வார்த்தைலாம் அவளுக்கு பழக்கம். நில கொலைறாங்க அம்மன். நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி அப்படியே பார்க்குறேன். இத்தினூண்டு ஆயிட்டாங்க. இத்தினூண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசூர் என்ன பண்ணா, கையில அந்த வாளை எடுத்து, கதை தான், கையில அந்த வாள் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான் பாருங்க. எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான். சக்தி அப்படின்னு இறங்கினார். ஏய்,
நீதானடி எனக்கு சக்தி கொடுக்கவள், நீதானடி லோக மாதா, உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது, நானே உன்னால் தானடி இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி, நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நீ பேரழகி, பேரன்பு கொண்டவள், பெருங்கருணை கொண்டவள், துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல வளர்ந்து நிக்கிறா பாருங்க. அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொன்னுட்டா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே, எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம். நாம் எல்லாருமே ஆதிபராசக்தி தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இங்கே தான் பர்வீன் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம். இந்த உரிமை நமக்கு மட்டுமே இருக்கு, நம்ம நாட்டிற்கு மட்டுமே உண்டு, இந்த விழுமியங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான். பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது துர்கா மாசுரர்கள் வருவார்கள். நம்முடைய ஆற்றலை குலைப்பதற்கு கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள், நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மளை ரொம்ப கசக்கி பிழிவாங்க. இந்த பெண், இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த டீச்சர், இந்த பேச்சாளர் உங்க கெட்ட பெண்கள் கிட்ட சொல்ற ஒற்றை சொல் இதுதான். சூடா வந்து சேர்தான் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்கா மாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல், இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான், இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி ஆதிபராசக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை. வாழ்க்கை மிகப்பெரிய சிரமங்களை தருவதுதான். அந்த சிரமங்களை கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து வருகிறார்கள். மற்றவர்கள் உதிர்ந்து போகிறார்கள். நாம் ஜெயித்து ஒரு காட்டுப்பூவாக வளர வேண்டும் என்றால் சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சொற்களை கவனமாக உச்சரியுங்கள், சொற்களை கவனமாக படியுங்கள். ஏனென்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் வேறு தன்மை உடையதாக இருக்கும். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொற்களோடு உங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு புத்தக வாசிப்பு உதவும். நமக்கு முன்னால் வருகின்ற எந்த அம்பாக இருந்தாலும் அதை திசை திருப்பி விடுகின்ற சொல்லாற்றல், பேரொருணையும் பெருங்கருணையும் பேரன்பும் கொண்ட அந்த இறையாற்றலால் உங்கள் அத்துணை பேருக்கும் வாய்க்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி.